தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இயக்குனர் விஜய் கார்த்திகேயன் இயக்கத்துல கிச்சா சுதீப், வரலட்சுமி சரத்குமார், ஆடுகளம் நரேன் மற்றும் பலரது நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் மேக்ஸ். இது ஒரு கன்னட திரைப்படம். மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளிவந்திருக்கிற இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சா இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, படத்தினுடைய நாயகன் கிச்சா சுதீப் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா நடிச்சிருக்காரு. இவரு சஸ்பெண்ட் முடிஞ்சு டியூட்டில ஜாயின் பண்ற முந்தைய நாள் இரவுல வாகன சோதனையின் போது 2 இளைஞர்கள் பெண் காவலர்கள் கிட்ட தகராறு பண்றாங்க. அந்த 2 இளைஞர்களும் அடிச்சு துவைத்து போலீஸ் லாக்அப்ல கொண்டு போய் வைக்கிறாரு. அடுத்த நாள் டியூட்டில வந்து ஜாயின் பண்ணும்போது நான் எஃப்ஐஆர் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அடுத்த நாள் காலையில வந்து பார்க்கும்போது அந்த 2 இளைஞர்களும் மர்மமான முறையில போலீஸ் ஸ்டேஷன்ல இறந்து கிடக்குறாங்க. ஒட்டுமொத்த போலீஸ் ஸ்டேஷனுமே அதிர்ச்சிக்குள்ளா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த 2 இளைஞர்களும் மிகப்பெரிய வல்லமை படுத்த அரசாங்கத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய அமைச்சர்களுடைய மகன்களா இருக்காங்க. இதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கறதுதான் சஸ்பென்ஸ் நிறைந்த திரைக்கதையா சொல்லியிருக்காரு இயக்குனர் விஜய் கார்த்திகேயன். இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா, இந்த படத்துல முதல் 15 நிமிடத்துக்கு அப்புறம் படம் ரொம்ப வேகமா போகுது. அதனுடைய ஆக்ஷன் காட்சிகளா இருக்கு. குறிப்பா யூகிக்க முடியாத திரைக்கதையா இயக்குனர் இந்த திரைக்கதையை ரொம்ப சுவாரஸ்யமா அமைச்சிருக்காரு. அந்த கிளைமேக்ஸ் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போயிருக்காரு. குறிப்பா ஆடியன்ஸால இந்த படத்தினுடைய திரைக்கதையை யூகிக்கவே முடியல. படம் போற வேகத்தை பார்த்தா லாஜிக்கே வந்து பாத்தீங்கன்னா யோசிக்க முடியல. அந்த அளவுக்கு ஜெட் வேகத்துல படம் போகுது. குறிப்பா இந்த படத்தினுடைய கதாநாயகன் கிச்சா சுதீப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிரடி இன்ஸ்பெக்டர் நடிச்சிருக்காரு. ரொம்ப நேர்மையானவராக நடிச்சிருக்காரு. தப்பு செய்யறவங்களை பார்த்தா அடிச்சு துவைச்சி எடுக்கிறாரு. அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஆக்ஷன் நிறைந்த கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. குறிப்பா சக போலீஸ் அதிகாரிகளையும் அவங்களுடைய குடும்பத்தையும் அமைச்சர்களுடைய கையில இருந்து காப்பாத்துறதுக்காக இவர் போடுற திட்டங்கள் ஆகட்டும், எங்க மாஸ்க் காட்டணுமோ அங்க மாஸ்க் காட்டி, எங்க அளவா நடிக்கணுமோ அங்க அளவா நடிச்சு ரொம்ப அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு படத்தினுடைய நாயகன் கிச்சா சுதீப். அதே போல படத்தினுடைய வில்லன் சுனில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மிரட்டலா நடிச்சிருக்காரு. அவருக்கு கைத்தடியா நடிச்சிருக்கக்கூடிய வரலட்சுமி சரத்குமார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரைம் இன்ஸ்பெக்டரா நடிச்சிருக்காங்க. உணவு பாக்குறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போற அந்த சீன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய கண்களாலேயே வந்து பாத்தீங்கன்னா மிரட்டுவாங்க. அந்த அளவுக்கு நடிப்பை வெளிப்படுத்திருப்பாங்க. இந்த படத்துல நடிச்சிருக்கிற மற்ற நடிகர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப சிறப்பா செஞ்சிருப்பாங்க, சிறப்பா நடிச்சிருப்பாங்க. அதே போல இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாகட்டும், இந்த படத்தினுடைய பின்னணி இசையாகட்டும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமா அமைஞ்சிருக்கு. படத்தினுடைய இயக்குனர் விஜய் கார்த்திகேயன் இந்த படத்தை ஒரே இரவுல நடக்கக்கூடிய கதையை கிரைம் த்ரில்லரா எடுத்திருக்காரு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் யூகிக்க முடியாத திரைக்கதையா அமைச்சிருக்காரு. அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமா அமைஞ்சிருக்கு. மொத்தத்துல ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கான ஒரு திரைக்கதையா அந்த படம் இருக்கு. இந்த படம் ஒரு மாஸ் படமா அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3. அடுத்த பசங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.